நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் பலவற்றை கண்ட ஆண்டுகளில் ஒன்றாக 2025ஆம் ஆண்டு மாறியுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமை போர்க்களத்தில் ஒரு கையில் வாளையும் மறு கையில் கேடயத்தையும் ஏந்தி நாம் உறுதியுடன் நிற்கிறோம். எதிரிகள் மற்றும் உதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்போம் என புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய வாழ்த்து மடலில் குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கு சென்றாலும் பொய் பேசி வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வரை குறை சொல்ல அவருக்கு தகுதியில்லை எனவும் தெரிவித்தார். சபரிமலையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் மகரவிளக்கு பூஜைகள் தொடங்கின. சன்னிதானத்தில் உள்ள ஆழி பற்ற வைக்கப்பட்ட பின் பக்தர்கள் 18ஆம் படி வழியாக மேலேறி தரிசிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான மெரினா, பெசநகர், திருமான்மியூர், பாலவாக்கம் கடற்கரைகள் உள்ளிட்ட இடங்களில் உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்க தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன.